guys, welcome to Shruto's Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச கம்மி கேண்டி. இத ஜெல்லி மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்படும். நான் இன்னைக்கு ரியல் ஃப்ரூட்ஸை வச்சே ஃப்ளேவர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செய்ய போறேன். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணாம ரொம்ப பர்ஃபெக்டா எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கம்மி செய்யலாம். அதுக்காக ஆரஞ்சை எடுத்து நல்லா இதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 5 டீஸ்பூன் அளவு ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரா ரெடி ஆயிரும். இது ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல ஒரு கடாயில 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 300 கிராம்ஸ் அளவு இருக்கும். இதுல நம்ம 3/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா 8 மினிட்ஸ் இருக்கட்டும். கொஞ்சமா ஒரு டிராப் மட்டும் எடுத்து சின்னதா ஒரு பவுல்ல தண்ணி வச்சு ஆட் பண்ணி உங்களோட சுகர் சிரப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாலியபிளா இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியா பால் பிடிக்க வர மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா பால் பிடிக்க வருது. ஒரு மாதிரி கொஞ்சம் நெல்லு இருக்கு, ஆனா சூப்பரா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைம்ல ஜெலட்டின் சூப்பரா க்ளூமாய் வந்திருக்கு. இதை அப்படியே உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டா 1 மினிட் இருக்கட்டும். நல்லா எந்த வித கட்டிகளும் இல்லாம எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பரா பர்ஃபெக்டா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் பவுல்ல ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம கிளாஸ் பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு 5 to 6 hours ஆகும். இதை நீங்க வெளியவே வச்சு செட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். கூலிங்கா இருக்கும் போதே கட் பண்ணிடாதீங்க, எடுக்க முடியாது. கொஞ்சம் நல்லா ஆறி கூல்டவுன் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் குட்டி குட்டி பீசஸா போட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம சுகர் கோட்டிங்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா நம்மளோட கம்மிஸ் ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு ஆரஞ்சை யூஸ் பண்ணி ஆரஞ்சு கலர்ல கம்மிஸ், கொஞ்சமா ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி ரெட் கலர்ல கம்மிஸ், கொஞ்சமா மேங்கோஸ் யூஸ் பண்ணி எல்லோ கலர்ல கம்மி செஞ்சிருக்கேன். இந்த 3 கலர்ஸும் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு கம்மிஸும் அப்படியே ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்டோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே கம்மி கேண்டி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே போய் கேண்டிஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys, wish you all.